Hello, I'm Jagan from Grow with Data. In the video, Python interview questions topic இருக்கக்கூடிய one of the videos. ஸோ இது வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல டேக் பண்ணியிருப்பேன். நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய கோட் எல்லாமே வந்து கிட்டப்ல போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டாவை பார்க்கலாம், அப்புறம் கொஸ்டினை பத்தி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து ஒரு சார்ட்டட் அரே கொடுத்துருப்பாங்க. சார்ட்டட் அரேல இருந்து நம்ம டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் எடுக்கணும். அதை எடுத்து அது எத்தனை டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கவுண்ட் சொல்லணும். ஓகே, ஸோ பேசிக்கா என்ன பண்ணுவோம்னா, ஒரு அரே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டிஸ்டிங்க்ட் எடுக்கணும்னா செட் ஆஃப் அந்த அரே கொடுத்தோம்னா டிஸ்டிங்க்ட் வந்துடும். அது எத்தனை கவுண்ட் இருக்குன்னு பார்த்தா லென்த் ஆஃப் அந்த செட் வந்து கவுண்ட் கொடுத்துரும். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யூ ஹாவ் டு டூ இட் இன் பிளேஸ் அப்படிங்கிறாங்க. இன் பிளேஸ் அப்படின்னா இங்க கொடுத்துருக்கக்கூடிய அதே எலமெண்ட்ல அதே டேட்டால தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த நம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்ஸ்லேயே தான் வந்து நீங்க வந்து ஓவர் ரைட் பண்ணணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே அந்த ப்ரோக்ராம் முடியும் போது என்ன ஆகணும்னா, இந்த நம்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபைனலா டிஸ்டிங்க்ட் எல்லாம் முதல்ல வந்துடணும் 1, 2. ஸோ டிஸ்டிங்க் அப்புறமா வரக்கூடிய அந்த எலமெண்ட்லாம் அப்படியே இருக்கணும். ஸோ இந்த 1, 1, 2 வந்து முதல்ல 1 டிஸ்டிங்க்டா இருக்கு. அப்ப இது வந்து டூப்ளிகேட், இது வந்து 2 இல்லையா? ஸோ 2 வந்து இந்த 1க்கு அடுத்தபடியா வந்துடணும். அதுக்கப்புறம் எதுவும் இல்லைங்கிறதுனால எல்லாமே அப்படியே வந்துடலாம். இதை விட ஒரு பெரிய ஒரு அரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த அரே நம்ஸ் ஈக்குவல் டு இந்த அரேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஃபைனல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபைனல் வந்து டிஸ்டிங்க்ட் பதிலா வரணும் 0, அப்புறம் மற்ற டூப்ளிகேட்லாம் ஓவர் ரைட் பண்ணிட்டு வரணும் 1, 2, 3, 4 இல்லையா? ஸோ 5 எலமெண்ட் இருக்கு. ஸோ இதோட 0 அப்படியே இருக்கும். இந்த 1, 2, 3, 4 இந்த 4 பொசிஷன்லையும் ஓவர் ரைட் ஆகும். அந்த டிஸ்டிங்க்டோட ஓவர் ரைட் ஆயிரும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுமே அப்படியே தான் இருக்கணும். நம்ம அவுட்புட் வந்து நமக்கு 5ன்னு வரணும். ஸோ இங்க வந்து அவுட்புட் வந்து 2ன்னு வரணும். ஆனா இந்த இன்புட் அரே இருக்கு இல்லையா, அதை மேனிபுலேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை ரீட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ஃபார்மேட்ல இருக்கணும். ஸ்டார்டிங் இருக்கிறது எல்லாமே டிஸ்டிங்க்டா இருக்கணும். அது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அப்படியே இருக்கணும். ஸோ இதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நம்ம டைரக்டா இந்த லென்த் ஆஃப் நம்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அரே எடுத்துப்போம். ஒரு ஃபங்க்ஷன் div grow with data, நம்ஸ்ங்கிறது இன்புட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்ஸ் வந்து வேலிடா இல்லையா, எட்ஜ் கேஸ் இருக்கு இல்லையா, செக் பண்ணி பார்த்துக்கலாம். இஃப் நாட் நம்ஸ் அப்படின்னா ரிட்டர்ன் 0. அதுக்கப்புறமா நம்ம ஒரு செட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு டிஸ்டிங்க்டா வந்து செக் பண்ணி ரெஃபர் பண்ண போறோம். ஓகே, அப்புறமா ரிசல்ட் வந்து இது ஒரு வேரியபிள் எத்தனை டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ண போகுது. ஸோ ஃபார் நம் இன் நம்ஸ், ஸோ ஒவ்வொரு எலமெண்டா ரீட் பண்றோம். இஃப் நாட் நம் இன் செக், ஸோ ஒவ்வொரு எலமெண்டா நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த எலமெண்ட்ல வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டும் செக்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, அது இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறமா ஃபைனலா அந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, ரிசல்ட் வந்து ஒவ்வொரு டிஸ்டிங்க்டையும் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ அந்த எலமெண்ட் வந்து அந்த செக்ல இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த செட்டை வந்து ஆட் பண்ணணும். அந்த செட்ல வந்து அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை ஆட் பண்ணணும். இது லிஸ்டா இருந்துச்சுன்னா லிஸ்ட் டாட் அப்பண்ட் யூஸ் பண்ணுவோம். இது செட்டுங்கிறனால செட் டாட் ஆட் யூஸ் பண்றோம். ஓகே, அந்த எலமெண்ட்டை முதல்ல ஆட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா அந்த இன்புட் அரே இருக்கு இல்லையா, இன்புட் அரேல இருக்கக்கூடிய இந்த இண்டெக்ஸ் பொசிஷன், இந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, ரிசல்ட் வந்து அந்த டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் மேட்ச் பண்ணும். ஸோ அந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல போய் அந்த டிஸ்டிங்க்ட் புதுசா வந்த நம்பர் இருக்கு இல்லையா, அதை ஓவர் ரைட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா அந்த டிஸ்டிங்க்ட் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம் பிளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒரு நியூ எலமெண்ட் வரும்போது நம்ம வந்து அந்த ரிசல்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த அரே இருக்கு இல்லையா, அந்த அரேயை வந்து பர்டிகுலர் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து ஓவர் ரைட் பண்ணிடுறோம். சேம் வே அந்த புது எலமெண்ட்டை வந்து நம்ம செட் வேரியபிள்ல ஆட் பண்றோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து ஆட் ஆகும்போது நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறோம் அந்த செட்ல வந்து வேல்யூ இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. இல்லைங்கும் போது இதெல்லாம் பண்றோம். இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ விட்டுட்டு அதை லூப் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இதை நம்ம
கால் பண்ணோம்னா நமக்கு வந்து 2 வரணும், எரர் வருது. செக் டாட் ஆட் நம்ஸ் இல்லை, நம்ஸ் வந்து இன்புட் வேரியபிள், அதுல ஒவ்வொரு எலமெண்ட் வந்து நம் இல்லையா. ஸோ இப்போ வந்து அந்த அரே என்னாச்சுன்னு பார்க்கணும்னா print nums. இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 அந்த 2 வந்து ஓவர்ரைட் ஆயிடுச்சு, மிச்சம் இருக்கிறது அப்படியே வந்துருச்சு. நான் ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த பெரிய அரே அப்படியே பார்க்கணும்னா நம்ம ட்ரை பண்ணுவோம். nums equal to அந்த அரே. இப்போ பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 அப்படியே ஓவர்ரைட் ஆயிடுச்சு, மற்ற எலமெண்ட்ல அப்படியே இருக்கு. இதை வந்து இந்த டிஸ்டிங்க்ட மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இதை வந்து and distinct equal to அந்த நம்ஸ்ல வந்து நம்ம ரிசல்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட் வேரியபிளை யூஸ் பண்ணி கட் பண்ணோம்னா நமக்கு அந்த அரே வந்து கரெக்டா இந்த டிஸ்டிங்க்ட் போட்டு கட் ஆயிட்டு வந்துடும். 0 1 2 3 4 5 எலமெண்ட்ஸ் வந்துருச்சு இல்லையா. ஸோ இது ஒர்க் ஆகுது. ஆனா இது செட் வேரியபிள் யூஸ் பண்றோம்ல, இந்த டிஸ்டிங்க்ட் வந்து எப்படியோ நம்ம சேவ் பண்றோம். ஈவன் தோ நம்ம கொடுத்துருக்கூடிய இன்புட் அரேயை வந்து ஓவர்ரைட் பண்ணா கூட இந்த செட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு டிஸ்டிங்க்டா அதில் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம பண்ண முடியுமான்னு பார்ப்போமா. ஸோ அதே கோட் எடுத்துக்கலாம். ஸோ அதே எட்ஜ் கேஸ் இருக்கட்டும், இந்த செட் வேண்டாம், ரிசல்ட் ஈக்குவல் டு 0. ஒவ்வொரு எலமெண்டா ரீட் பண்றதுக்கு பதிலா நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல இந்த இண்டெக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ரேஞ்ச் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் till the length of the input array. ஓகே, ஸோ இதுல வந்து அதே செக் தான் வேற மாதிரி பண்றோம். ஸோ if the nums of அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்ச்ல வர்றது, இந்த கரண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து நாட் இன் செக் பண்ணலாம். அதே மாதிரி நாட் ஈக்குவல் டு the nums of இந்த ரிசல்ட் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த இண்டெக்ஸ் பொசிஷனோட எலமெண்டோட மேட்ச் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறோம். அப்படி மேட்ச் ஆகல அப்படின்னா அந்த ரிசல்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்றோம். அதுக்கப்புறமா இந்த நம்ஸை வந்து அப்படியே ஓவர்ரைட் பண்றோம். ஸோ நம்ஸ் ஆஃப் அந்த ரிசல்ட் ஈக்குவல் டு த நம்ஸ் ஆஃப் இந்த ஜேங்கிற கரண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன், அதே ரிசல்ட் தான் வரும். 1 2 3. ஓகே, ஸோ இதுல வந்து ரிசல்ட் பிளஸ் 1 கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இங்க ரிசல்ட்டை 0ன்னு ஸ்டார்ட் பண்றோம், ஆனா அந்த ரேஞ்ச் இருக்கும்போது 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து அந்த ப்ரீவியஸ் எலமெண்டோட கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சின்ஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால அதுக்கு முந்தினது வந்து டிஸ்டிங்டா இருக்கும் இல்லையா, எப்படி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து டிஸ்டிங் தான் இருக்க போகுது. ஸோ அதை மேட்ச் பண்றதுக்காக அந்த ரிசல்ட் வந்து 1 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இட் வில் மேட்ச் அப் வித் த லென்த். ஒரே ஒரு எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எலமெண்ட் மட்டும் வரும்போது ரிசல்ட் பிளஸ் 1 ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னு வந்துடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ nums equal to 1ன்னு வச்சுக்கோங்க. nums equal to 1 அப்படின்னா நம்ம டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் வந்துடும் இல்லையா. ஸோ 0ன்னு கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம், இந்த 1 தான் வருது. ஸோ அதனால ரிசல்ட் பிளஸ் 1 வந்து கரெக்டா இந்த 1 எடுத்துட்டு வந்துடும். ஸோ முன்னாடி வந்து நம்ம ஒவ்வொரு எலமெண்டா ரீட் பண்றோம், 0ல இருந்து ரீட் பண்றோம், அதனால எக்ஸாக்டா அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் வந்துடும். பட் இதுல வந்து நம்ம 1ல இருந்து செக் பண்றதுனால கடைசி ரிசல்ட் வரும்போது அந்த 0வே ஆட் பண்ணணும், அதனால ரிசல்ட் 1 கொடுக்குறோம். இந்த மல்டிபிள் வேல்யூஸ் செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம அசர்ட் ஃபங்க்ஷன்ல மல்டிபிள் டெஸ்ட் கேசஸ் செக் பண்ணலாம். ஸோ பிரிண்டை டிசேபிள் பண்றோம்னா ஈஸியா இருக்கும். எஸ், ஸோ உங்களுக்கு அந்த ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சு, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுது. இந்த கோடை பார்க்கணும் அப்படின்னா growth data யூடியூப் சேனல் போயிட்டு இது வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் 51 to 100ல இருக்கு, இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் 51 to 100. ஸோ இந்த பிளேலிஸ்ட் உள்ள போனோம்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த GitHub லிங்க் இருக்கும், அது வந்து கரஸ்பாண்டிங் வீடியோவோட கோட் பேஸுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ இது வந்து 70th வீடியோ. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த செட் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய கோடு, அதுக்கப்புறமா டைரக்டா இந்த இண்டெக்ஸ் எடுத்து அதை ரீட் பண்ணக்கூடியது. ஸோ 2 கோடுமே இங்க இருக்கு. ஸோ இது வாட்ஸ்அப் சேனல் நீங்க ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்க இருக்கு, அதை யூஸ் பண்ணி growth data வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஆட் ஆகிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.